நான் சங்கிலி நாச்சியாரை மிகவும் விரும்புகிறேன், நீ எனக்காக தூது போய் அவரை திருமணம் செய்து வை என்று கேட்கிறார். சிவபெருமானும் வேலை மெனக்கட்டு சங்கிலி நாச்சியாருடைய கனவிலே போய் சாரும் தவத்து சங்கிலிகள் சால என்பால் அன்புடையான் மேருமலையின் மேம்பட்ட தவத்தான் என்றெல்லாம் சுந்தரரை வானலாக புகழ்ந்து நாச்சியாரை ஒப்புக்கொள்ளச் செய்கிறார். சொல்லிக் கொடுத்தவரே சிவபெருமான் தான் என்று தெரியாத அப்பாவி அடியார் அல்லவா. அதனால் மறுபடியும் அவர் சிவபெருமான் இடத்தில் போய், பெருமானே இப்படியெல்லாம் கேட்கிறார், எனக்கு உன் முன்னால் சத்தியம் செய்து கொடுப்பதற்கு சிரமமாக இருக்கும், ஏனென்றால் நான் அதை மீற முடியாது. ஒன்று செய், நான் அவளை அழைத்து கொண்டு நாளைக்கு ஆலயத்துக்குள் வருகிறேன். நீ அந்த நேரத்தில் ஆலயத்தில் சந்நிதியில் இருக்காதே. நீ சந்நிதியை விட்டு வெளியே வந்து அங்கிருக்கிற ஒரு மகிழ மரத்துக்கு நிழலிலே உட்கார்ந்து கொள். நான் உள்ளே போய் நீ இல்லாத சந்நிதியில் சத்தியம் செய்து கொடுக்கிறேன் என்று சுந்தரர் கேட்கிறார். பெருமானே நீ கோயிலுக்குள்ளாய்தான் இருக்கிறாயா என்று கேட்கிறார். அவர் எதிர்பார்ப்பு என்ன? கண் தெரியாமல் வந்திருக்கிற தோழனை வெளியே வந்து அழைத்து அரவணைத்து சிவபெருமான் அழைத்து கொண்டு போவார் என்று நினைக்கிறார். ஆனால் சிவபெருமான் ஒரே ஒரு ஊன்றுகோலை அனுப்பிவிட்டு, நான் உள்ளே தான் இருக்கிறேன், நீ போ என்று அனுப்பிவிட்டாராம். இந்த அலட்சிய பாவத்தை அவரால் தாங்க முடியவில்லை. தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சிவபெருமானுடைய நெருங்கிய தோழராக விளங்கிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அருள் வரலாற்றை பார்த்து கொண்டிருக்கிறோம். தோழனிடத்தில் எவ்வளவு உறவும் உரிமையும் பாராட்டினாரோ அதே அளவு சில கண்டிப்புகளையும் பெருமான் காட்டியிருக்கிறார் என்பது நமக்கு வியப்பை தருகிறது. ஆகாய கைலாயத்தில் கமலினி, அனந்திதை ஆகியவரை கண்டு அவர்கள் மேல் காதலுற்று பெருமானுடைய கட்டளைப்படி பூமியிலே வந்து பிறந்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அவர்களில் முதல் நாச்சியாராக பறவை நாச்சியார் பிறந்திருக்கு. அவரை பெருமானுடைய அருளோடும் உதவியோடும் கைப்பிடித்தார். இரண்டாவதாக திருவொற்றியூருக்கு வந்தபோது அங்கே அனந்திதையினுடைய மறு அவதாரமாகிய சங்கிலி நாச்சியாரை பார்க்கிறார். பூர்வ பிறவி தொடர்பினாலே அவர் மேல் காதல் வந்தது. அதனால் மறுபடியும் சிவபெருமானிடத்திலே போய், நான் சங்கிலி நாச்சியாரை மிகவும் விரும்புகிறேன், நீ எனக்காக தூது போய் அவரை திருமணம் செய்து வை என்று கேட்கிறார். சிவபெருமானும் வேலை மெனக்கட்டு சங்கிலி நாச்சியாருடைய கனவிலே போய் சாரும் தவத்து சங்கிலிகள் சால என்பால் அன்புடையான் மேருமலையின் மேம்பட்ட தவத்தான் என்றெல்லாம் சுந்தரரை வானலாக புகழ்ந்து நாச்சியாரை ஒப்புக்கொள்ளச் செய்கிறார். நாச்சியார் ஒப்புக்கொள்ளுகிறார். ஆனால் பெருமானுக்கு என்ன தோன்றுகிறது என்றால், கொஞ்சம் சிவபெருமானுக்கு சுந்தரரோடு விளையாடி பார்க்கிற விருப்பம் வருகிறது. அவர் சொல்லுகிறார், சங்கிலி நாச்சியாரிடம் போய், அதெல்லாம் சரிதான், திருமணம் எல்லாம் நல்லபடியாக செய்து கொள்ளலாம், நீ ஒரே ஒரு சத்தியம் மட்டும் வாங்கிவிடு, திருவாரூருக்கு போகக்கூடாது, திருவொற்றியூரை தாண்டக்கூடாது என்று மட்டும் சத்தியம் வாங்கிக்கொள் என்கிறார். 2 காரணங்கள். ஆரூர் பெருமானை தரிசிக்காமல் இவரால் இருக்க முடியாது. ஆரூரில் தான் முதல் மனைவியாகிய பறவை நாச்சியார் இருக்கிறார். எனவே நீ சத்தியம் வாங்கி கொண்டு பிறகு திருமணத்துக்கு ஒப்புக்கொள் என்று சொல்லிக் கொடுக்கிறார் நம்முடைய சிவபெருமான். சங்கிலி நாச்சியாரும் அப்படியே சொல்லுகிறார். இதை கேட்டு சுந்தரருக்கு அதிர்ச்சி ஆகிறது. சொல்லிக் கொடுத்தவரே சிவபெருமான் தான் என்று தெரியாத அப்பாவி அடியார் அல்லவா. அதனால் மறுபடியும் அவர் சிவபெருமான் இடத்தில் போய், பெருமானே இப்படியெல்லாம் கேட்கிறார், எனக்கு உன் முன்னால் சத்தியம் செய்து கொடுப்பதற்கு சிரமமாக இருக்கும், ஏனென்றால் நான் அதை மீற முடியாது. ஒன்று செய், நான் அவளை அழைத்து கொண்டு நாளைக்கு ஆலயத்துக்குள் வருகிறேன். நீ அந்த நேரத்தில் ஆலயத்தில் சந்நிதியில் இருக்காதே. நீ சந்நிதியை விட்டு வெளியே வந்து அங்கிருக்கிற ஒரு மகிழ மரத்துக்கு நிழலிலே உட்கார்ந்து கொள். நான் உள்ளே போய் நீ இல்லாத சந்நிதியில் சத்தியம் செய்து கொடுக்கிறேன் என்று சுந்தரர் கேட்கிறார். அப்படியே ஆகட்டும் என்று வாக்கு தருகிறார் சிவபெருமான். ஆனால் அவர் சும்மா இருப்பாரா? சங்கிலி நாச்சியார் கனவிலே போய், இவன் இப்படி ஒரு திட்டம் வைத்திருக்கிறான், நீ ஒரு வேலை செய், நாளை அவனோடு கோயிலுக்கு வா. கோயிலுக்குள் நுழைந்தவுடன், இந்த சின்ன விஷயத்துக்கு எதற்கு நாம் சன்னதியில் போய் சத்தியம் செய்ய வேண்டும், சும்மா இந்த மரத்தடியிலேயே சத்தியம் செய்து கொடுங்கள் போதும் என்று சொல், அவன் மாட்டிக்கொள்ளுவான் என்று சொல்லிக் கொடுக்கிறார் சிவபெருமான். அதே போல சத்தியம் செய்து கொடுக்கிறார்.
சத்தியம் செய்து கொடுத்தவருக்கு ஆரூர் பெருமானை தரிசிக்க வேண்டும் என்கிற ஆவல் சில வாரங்களில் சில மாதங்களில் ஏற்படுகிறது. அதனால் செய்து கொடுத்த சத்தியத்தையும் தாண்டி திருவொற்றியூர் எல்லையை தாண்டுகிறார். தாண்டி கால் வைத்த மாத்திரத்தில் அவருடைய பார்வை போய்விடுகிறது. நண்பனாக இருந்தாலும் சத்தியத்தை மீறினால் தண்டனை உண்டு என்பதை சிவபெருமான் இந்த சம்பவத்தின் வழியாக நமக்கு உணர்த்துகிறார். அப்போது அவர் தடுமாறி போகிறார். நான் எப்படி நடந்து போவேன்? எனக்கு ஒரு ஊன்றுகோலாவது தரமாட்டாயா என்று வேண்டுகிறார். ஊன்றுகோலாவது ஒன்றெனக்கருளாய் ஒற்றியூர் உறைவானே என்று கேட்க பெருமான் அவரை அப்படியே அனுப்புகிறார். அந்த ஊரை தாண்டி வருகிற போது திருவெண்பாக்கம் என்கிற திருத்தலத்துக்கு வந்து சேர்க்கிறார். அங்கிருக்கிற ஆலயத்துக்கு வெளியே நின்று கொண்டு, பெருமானே நீ கோயிலுக்குள்ளாய்தான் இருக்கிறாயா என்று கேட்கிறார். அவர் எதிர்பார்ப்பு என்ன? கண் தெரியாமல் வந்திருக்கிற தோழனை வெளியே வந்து அழைத்து அரவணைத்து சிவபெருமான் அழைத்து கொண்டு போவார் என்று நினைக்கிறார். ஆனால் சிவபெருமான் ஒரே ஒரு ஊன்றுகோலை அனுப்பிவிட்டு, நான் உள்ளேதான் இருக்கிறேன், நீ போ என்று அனுப்பிவிட்டாராம். இந்த அலட்சிய பாவத்தை அவரால் தாங்க முடியவில்லை. உடையுடையான் உள்ளிருந்து உளோம்போகீர் என்றானே என்கிறார். நான் ஒரு தவறு செய்துவிட்டால் அதை பொறுக்க வேண்டியவன் நீ கோயிலில் இருக்கிறாயா என்று நான் கேட்கிறேன், இருக்கிறேன் போ என்று அலட்சியமாக அனுப்பிவிட்டாயே என்று வருத்தத்திலே பாடுகிறார். செய்வினை ஒன்று அறியாதேன் திருவடியே சரண் என்று பொய்யடியேன் பிழைத்திடினும் பொறுத்திட நீ வேண்டாவோ பையரவா இங்கு இருந்தாயோ என்ன பரிந்து என்னை உய்ய அருள் செய்ய வல்லான் உளோம்போகீர் என்றானே. அந்த பதிகத்தின் ஒவ்வொரு பாட்டிலேயும் உளோம்போகீர் என்றானே உளோம்போகீர் என்றானே என்று தன் ஆற்றாமையை ஒரு அருட்பாடலாக வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். அதே போல காஞ்சிபுரத்துக்கு வருகிற போது அந்த திருக்கட்சியிலே நின்று பெருமானை வழிபடுகிற போது அம்பிகையினுடைய அருளால் இடது கண் தெரிகிறது. ஏனென்றால் இடது பாகம் அம்பிகைக்குரியது அல்லவா. அதனால் அளந்தான் உகந்து அமுது செய்தானை என்று தொடங்கி காலகாலனை கம்பன்யம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறே என்று அம்பிகை அருளாலே தனக்கு கண் வந்ததால் ஒவ்வொரு பாடலிலும் அம்பிகையினுடைய பெயரையும் குறிப்பிட்டு பாடல்களை அருளி செய்து கொண்டே போகிறார். அவருக்கு வருகிற கோபத்தில் அவர் கேட்கிறார், நீ 3 கண்கள் வைத்திருக்கிறாய், என்னுடைய கண்ணை வைத்துக்கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய்? அந்த ஒரு கண்ணை விலைக்கு விற்கப் போகிறாயா? சரி என் கண்ணை வைத்துக்கொண்டு நீ வாழ்ந்துகோ, வாழ்ந்து போதீரே என்று ஏசிக்கொண்டே போகிறார். பிறகு திருவாரூருக்கு வந்த பிறகு அவர் வழிபட்டதனுடைய விளைவாக 2 கண்களும் அவருக்கு மீண்டும் தெரிய தொடங்கியது என்பதை பார்க்கிறோம். எனவே சிவனுக்கு நண்பராக ஒரு அடியார் இருந்தாலும் கூட செய்து கொடுத்த சத்தியத்தை மீறுகிற போது சிவபெருமானே அவரை தண்டனைக்கு ஆளாக்குகிறார் என்கிற செய்தி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தின் விளைவாக நமக்கு தெரிய வருகிறது. சத்தியம், சாமி சத்தியம் என்றெல்லாம் நாம் கேட்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அவற்றுக்குள்ளே அறம் நின்று செயல்படுகிறது, அறம் இயங்குகிறது என்பதற்கு இவையெல்லாம் அடையாளங்கள். அப்படி முகத்திலே இருக்கிற கண் தெரியவில்லை என்றால் என்னை எப்படி எல்லாரும் மதிப்பார்கள்? எனக்கு சனியன் போல் இருக்கிறாயே என்று இறைவனை திட்டுகிறார். மகத்திடை புக்கதோர் சனி எனக்கானாய் மைந்தனே மணவாளா என்று அவர் கோபத்தோடு பேசுகிற பாடல்கள் எல்லாம் இந்த கண் இழந்து கண் பெற்ற அந்த சம்பவங்களுக்கு நடுவிலே பல்வேறு திருத்தலங்களில் பதிவாகி இருக்கின்றன. இறைவன்பால் உறவும் உரிமையும் கொண்டவர்கள் எத்தகைய தன்மையிலே இருப்பார்கள் என்று பார்ப்பதற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்வும் வாக்கும் நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல் காட்டுகின்றன என்று சொல்லி, இது போன்ற சிந்தனைகளோடு தொடர்ந்து உங்களை சந்திக்க திருவருள் கூட்டுவிக்க பிரார்த்திக்கிறேன்.